வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா யூகேஜி எல்கேஜிக்கு உண்டான ஆசிரியர்கள் பணி நியமனம். இது பார்த்தீங்க அப்படின்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பள்ளிகள்லையுமே ஆட்கள் தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இதை உடனே விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதை எப்படியெல்லாம் விண்ணப்பிக்கணும், யார் யார் மூலிமா விண்ணப்பிக்கணும், இதில் இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள்லாம் என்னென்னா, அதாவது இது போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக விண்ணப்பிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா போஸ்ட் கவர் என்ன யூஸ் பண்ணணும், ஸ்டாம்ப் என்ன யூஸ் பண்ணணும், என்னென்ன ஃபார்முலா இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா தான் இன்னும் நிறைய விதமான தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? இந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு உண்டானது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 10th குவாலிஃபிகேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இதில் எப்படிங்க உங்களுக்கு டீச்சர்ஸ் வேலைவாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தாட் ஒன்று வரலாம். டீச்சர்ஸ் வேலைவாய்ப்பு மாரியே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எல்கேஜி யூகேஜியில் நிறைய விதமான ஆசிரியருக்கு கீழே இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு இருக்குது. ஆனால் அது ஆசிரியர்களுக்கு நிகரான சம்பளம் கிடைக்கும். ஓகேங்களா? அது எப்படி, என்ன வேலைவாய்ப்பு, இது எல்லாருமே விண்ணப்பிக்கலாமா அப்படின்னா கட்டாயமாக எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே விண்ணப்பிக்கலாம். அப்படி இப்போ அப்படியேப்பட்ட இதுதான் வேலைவாய்ப்பு தான் இப்போ வந்திருக்குது. அதை எப்படி என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அரசு தரப்பில் அறிவிக்கக்கூடிய அனைத்து விதமான வேலைவாய்ப்புகளும் ஸ்கீம்ஸ் அப்டேட்களும் இன்னும் உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே சேரும். பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வகையில் இருக்கும். அதனால் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கட்டாயமாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நிறைய விதமான தகவல்கள் தெரிய வரும். அதேமாரி நிறைய பேர் ஏஜ் கேட்குறீங்க. அதாவது எனக்கு ஏஜ் பார் ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு நிறைய விதமான ஜாப்ஸ் அப்டேட் வந்துகிட்டே தான் இருக்குது. ஓகேங்களா? ஒரு ஜாப்ஸ் அப்டேட் வருது அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 100 பேர்லேருந்து 200 பேர் சடனாக விண்ணப்பிக்கிறீங்க. அதாவது நாங்கள் அப்டேட் கொடுத்த உடனே 100லேருந்து 200 பேர் உடனே சடனாக விண்ணப்பிக்கிறீங்க. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் ஏன் அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஜாப்ஸ்குள்ளே போகிறீங்க அப்படின்னா வேக்கண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. அந்த வேக்கண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே இந்த ஜாப்ஸ் நமக்கு கரெக்டாக இருக்கும், சேலரி நமக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிலேருந்து நீங்கள் மாறுறதுக்குள்ளான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு விண்ணப்பிக்கிறப்பயே எப்படி விண்ணப்பிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் சின்ன மைனூட்டான மிஸ்டேக்குகள் 2-3 பண்ணிடுவீங்க. ஆனால் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது தான், உடனே அதை இது பண்ணிடலாம். ஆனால் அது ஒரு பெரிய விஷயமாக பண்ணி உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு மூவ் பண்ணுவாங்க. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதிலிருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறதையுமே நான் இந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதன்படி நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு இதுலையும் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? அதை நான் எப்படி என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் இந்த ஒரு வீடியோவிலே சொல்லியிருப்பேன். அதை அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அதேமாரி இது எவ்வளோ தான் படிச்சிருந்தா மேக்ஸிமம் இவ்வளோ படிச்சிருந்தா போதும்பா அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு இதை சொல்லுவீங்க அப்படின்னா, இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் சொல்ல முடியும். ஒரு 8th படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே இந்த வேலைவாய்ப்புக்குள்ளே போகலாம். மினிமம் 8th குவாலிஃபிகேஷன்லேருந்து ஒரு 10th 12th டிகிரி டிப்ளமோ எது படிச்சிருந்தாலுமே நீங்கள் தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜஸ் அப்படின்னா மாதம் கண்டா உங்களுக்கு சம்பளம் டான்னு வந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வேலைக்கே நீங்கள் லீவ் போட்டிங்களா கூட உங்களுக்கு உண்டான சம்பளம் வரும். அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு அரசு வேலைவாய்ப்பு.
ஓகேங்களா? வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் சந்தேகம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணலாம். இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வகையில் இருக்கும். அதனால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூகேஜி எல்கேஜி ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. மொத்தம் வந்து காலி பணியிடங்கள் 2381 காலி பணியிடங்கள். டிஸ்ட்ரிக் வைஸ் எடுத்தோம்னாவே இவ்வளோ வேக்கண்ட் வந்து இருக்குது. போக போக வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வேக்கண்ட் அதிகமாக வரத்துக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? எப்பொழுது வேண்டுமானாலும் அதிகரிக்கலாம். இந்த வேக்கண்ட்டு நிரந்தரமான ஒரு வேக்கண்ட் கிடையாது. எப்பொழுது வேண்டுமானாலும் மாற்றங்கள் ஏற்படும். காலி பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2381 காலி பணியிடங்கள். யூகேஜி எல்கேஜி அங்கன்வாடி வேலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. கல்வி தகுதி யூகேஜி எல்கேஜி ஆசிரியர்கள் இல்லம் தேடி அப்படின்னு சொல்லக்கூடிய கல்விகளும் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து எலெக்ஷன் புதுசில், அதாவது எலெக்ஷன் டைம் புதுசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேரை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த அங்கன்வாடி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து இந்த பேரை வந்து கேள்விப்படுவீங்க. ஏன்னா எலெக்ஷன் டைம் வந்துருச்சு. அதனால் நீங்கள் உடனடியாக வேலைவாய்ப்புகளை விண்ணப்பிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் தாராளமாக விண்ணப்பிக்கக்கூடிய வகையில் தான் இந்த ஒரு வேலைவாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி, நெக்ஸ்ட்டு வந்து பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா 36 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். எம்பிசி பிசி இந்த கம்யூனிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா 40 வயசு வரைக்குமே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. போக போக நிறைய விதமான அப்டேட் தகவல்கள் இருக்குது. ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த யூகேஜி எல்கேஜி ஆசிரியர்கள்னு சொல்லுவாங்க. அதேமாரி அந்த கம்யூனிட்டி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 38லேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். போக போக நிறைய விதமான தகவல்களை உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேங்க. இது வந்து அந்த ஆசிரியர் பணிக்கு மட்டும்தானா? வேறு ஏதோ ஒன்று சொல்லியிருந்தீங்களே 8th குவாலிஃபிகேஷனுக்கு, அது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய உதவியாளர் வேலைவாய்ப்பு, அதாவது ஆசிரியர்கள் பணியில் இருக்கக்கூடிய உதவியாளர் வேலைவாய்ப்பு. அது வந்து ஒரு பழமொழியே இருக்குது, ஆசிரியர் பணியே அர்ப்பணி, அதுக்கே உன்னை அர்ப்பணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி மாரி சொல்லுவாங்க. அதுக்கு உதவியாளர் வேலைவாய்ப்பு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஒன்ஸ் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சிட்டிங்க அப்படின்னா நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதாவது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகக்கூடிய ஒரு ஜாப்ஸ் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே கொடுப்பாங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வேலைவாய்ப்பு ஒரு குறுகிய காலகட்டத்து வரைக்கும் தான் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிட்டிங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து பெஸ்ட்டாப்பாக பண்ண முடியும். இந்த உதவியாளர் வேலைவாய்ப்பும் அதேமாரியே தான், உடனடியாக விண்ணப்பிச்சுக்கணும். எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் வந்து ஸ்கிப்பபிள் ஆகிடக்கூடாது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல நான் வந்து சொல்லியிருப்பேன் எப்படி என்ன அப்படிங்கிறத. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாச்சும் சந்தேகம் அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு பண்ணுங்கள். நாங்களும் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு அப்டேட் கொடுப்போம். நிறைய விதமான தகவல்களையும் கொடுப்போம். தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்பளம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 5000 ரூபாய் ஸ்டார்டிங்கு. அதாவது இந்த ஹெல்ப்பர்ஸ் வேலைவாய்ப்புக்கு 5000 ரூபா எப்படி பற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து யோசிக்கலாம். ஸ்டார்டிங் சம்பளம் தான். மந்த்லி இன்க்ரிமெண்ட்டு 12 மாதத்துக்கு ஒரு 1000 இன்க்ரிமெண்ட் அப்படின்னா 12 மாதத்துக்கு 12,000 ப்ளஸ் ஒரு 5000 17,000 ரூபா உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். ஓகேங்களா? அதுவே வந்து ஒன்ஸ் நீங்கள் ஜாப்ஸ் நீங்கள் விண்ணப்பிச்சல இருந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சேலரி போட ஆரம்பிச்சிருவாங்க. இதை நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட்டு சந்தேகம் அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணலாம். நாங்களும் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா?
வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து நீங்கள் தொடர்பு பண்ணலாம். நாங்களும் ஒன் பை ஒன்று அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இது வந்து நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்திருக்குது. நேர்காணல் ஆவணம் சரிபார்ப்பு தான் இந்த ஒரு வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில். ஒவ்வொரு மாவட்டமும் அறிவிச்சிட்டு வராங்க. நான் ஒவ்வொரு மாவட்டமும் அறிவிக்க நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். உங்களுடைய மாவட்டம் என்னங்கிறத கமெண்ட்ஸுன்னு தெரியப்படுத்துங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.